வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நாய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தைக்கு ஒரு புதிய ரக ஸ்மார்ட் வாட்சை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கு பேர் வந்து த்ரைவுங்கிற பேரை கொடுத்துருக்காங்க. இந்த த்ரைவ் ஸ்மார்ட் வாட்ச் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பாக்ஸும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. என்ன இருக்குங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போது இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூப்பன்ஸ் கோட் கிடைக்கும், டிஸ்கவுண்ட்டில் பொருட்கள் வாங்கிக்கலாம். இனி வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிடுறேன். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இந்த த்ரைவ் ஸ்மார்ட் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் தந்துருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சை நாசுக்காக வெளியெடுக்கும்போது அதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இதை தவிர இந்த பாக்ஸில் எப்போவுமே கொடுக்குற மாதிரி நாய்ஸோட ஸ்டிக்கர் ஒன்று தந்துருக்காங்க. யூசர் மேனுவல் இருக்குது, வாரண்டி கார்டு இருக்குது. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். வாட்சை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது. சைஸ் படி பார்க்கும்போது 1.85 இன்ச்சில் டிஸ்பிளே தந்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கையில் கட்டும்போது அடக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த வாட்சில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு அப்புறமா மீதம் இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்குறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. வாட்ச் உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக அடக்கமாக இருக்குது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இதில் ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க. கீழே இருக்கக்கூடிய பார்ட் வந்து பிளாஸ்டிக் மாதிரி தான் தோணுது. அதோட ஹெட்டு, சைடு ஃப்ரேம் எல்லாம் உங்களுக்கு மெட்டலில் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ராப் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 வந்து லோட் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. மைக்கோட குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு செக் பண்ணி பார்க்கும்போது. தென் இதில் ப்ரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 550 நிட்ஸ் தந்துருக்குறாங்க. அது கொஞ்சம் ப்ரைட்னஸ் கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி தெரியும். அப்புறம் இன்பில்ட்டாக கொஞ்சம் கேம்ஸ் தந்துருக்குறாங்க. சிம்பிளாக பட்ஜெட் ரேட்டில் இறக்கிருக்காங்க, அவ்வளோதான். வேறு இதில் ஹைலைட்டான விஷயம் பார்க்குறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. இவ்வளோ தான் நண்பா. இந்த வாட்சை பொறுத்த மட்டும் இதோட ப்ரைஸிங்கை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. 1500 பட்ஜெட் தான் வருது. பை டிஃபால்ட்டாக கொஞ்சம் வாட்ச் ஃபேஸஸ் தந்திருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் வாட்ச் ஃபேஸ் மாதிரி இருக்குது. ஒரு சில வாட்ச் ஃபேஸ் மட்டும் முள் வாட்சாக இருக்குது. மற்றபடி எல்லாமே டிஜிட்டலாக கொண்டு வராங்க, பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வராங்க. தென் ஸ்வைப்பிங் ஆப்ஷனை பொறுத்த மட்டும் இந்த வாட்சில் டாப் டு பாட்டம் ஸ்வைப் பண்ணும், நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகுது. வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அங்கே வந்துடுது. தென் லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது மெனுக்குள்ளாடி போகுது. அப்புறமா பார்த்துக்கலாம் மெனுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத. கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணும்போது கண்ட்ரோல் சென்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. லெஃப்ட் டு ரைட்டு ஸ்வைப் பண்ணும்போது அன்றைய தினத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணீங்களோ எல்லாமே அங்கே வருது. தென் மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது நாய்ஸ், ஹெல்த்து, ஸ்போர்ட்ஸு, மெசேஜஸ், நாய்ஸ் பஸ்ஸு, வெதர் அப்டேட்டு, கேமராவோட ஷட்டர் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், மியூசிக் ரிமோட்டாக பயன்படுத்திக்கலாம், கிளாக்கு, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஏஐ வாய்ஸு, கேம்ஸு, செட்டிங்ஸ், இவ்வளோ தான் இருக்குது. எல்லாமே சிம்பிளாக ஒரு ஃபுல் பேக்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு வாட்சுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 1500 ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனோட இறக்கியிருக்கிறாங்க. ப்ரைட்னஸும் நல்லா இருக்குது, 550 நிட்ஸ் வரனால. பேட்டரி பேக்கப் பரவாயில்ல. பட்ஜெட் பிரியர்களாக இருந்தீங்கன்னா, பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் வாட்ச் வாங்க போகிறீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லிக்கலாம். இது தேவைப்பட்டுச்சுன்னா பைலிங் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வாட்சஸ் இருக்குது, பொறுமையாக பாருங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வரும், பொறுமையாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஒரு புதிய ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட்டில் வந்தாலும் உடனுக்குடன் நான் வந்து உங்களுக்கு அதை அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிவிடுவேன். குறிப்பாக சொல்ல போனால் ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். நான் வாட்ச், இயர்பட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து அத்தியாவசியமாக இப்போ பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஆகிடுச்சு. ஸோ அப்போது நிறைய பேர் புதிய டிசைன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.